கிருபை என்றால் என்ன? சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனை தன்னிடம் சேர்த்துக்கொள்ள, மனிதனைக் கொண்டோ மனிதனாக வந்தோ செய்த மகத்தான செயலே கிருபை. அழிந்து போகின்ற எந்த பொருளுக்கும் கிருபையை ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. நமக்கு கிடைத்த அழியாத ஒன்றான இரட்சிப்பு மட்டுமே கிருபை. உதாரணமாக, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டார்கள். நோவா காப்பாற்றப்பட்டார். அவன் காப்பாற்றப்பட அவனுக்கு கிடைத்தது கிருபை. சற்று சிந்திப்போம். நீங்கள் விரும்பும் இடத்தில் கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா? எங்கு பயன்படுத்தலாம்? கொடுக்கப்பட்ட எல்லாம், பெறப்பட்ட எல்லாம், நாம் பார்க்கின்ற எல்லாம் கிருபையா? யார் மீது கிருபை இருந்தது? எதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறது? என் மீது கிருபை இருக்கிறதா? இது போன்ற பல கேள்விகள் நம்முள் இருக்கும். இதற்கான விடையே இந்த பதிவு. பொருள் அறிந்து பயன்படுத்துவது நல்லது.